தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலத்தை கலக்கிய பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை சென்னை போலீஸ் இன்று என்கவுண்டர்ல சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க. சிங்கம் பட வில்லன் போல் தொழிலதிபர்களை நவீன துப்பாக்கிகளை வைத்து மிரட்டி பணம் பறித்த இந்த ரவுடி சிசிங் ராஜாவை இன்றோடு என்கவுண்டர் மூலம் சுட்டு கொலை செஞ்சிருக்கிறது சென்னை போலீஸ். தமிழகம் மற்றும் ஆந்திரால தேடப்பட்டு வந்த இந்த சிசிங் ராஜா ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். சென்னை புறநகர் பகுதியான கிழக்கு தாம்பரத்தில் வசித்து வந்த சிசிங் ராஜா 9வது வரை மட்டும்தான் படிச்சிருக்காரு. வாகன சீசிங் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் இவர் பேரு சிசிங் ராஜாங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க கூப்பிட்டுருக்காங்க. பின்னர் அங்க தாம்பரத்தில் மார்க்கெட் பகுதியில் மாமூல் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த மார்க்கெட் சிவாவோடு இவருக்கு தொடர்பு வந்திருக்கு. இவரும் அந்த மாமூல் வசூல் பண்ற தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. பின்னர் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட தொழிலையும் ஈடுபட்டிருக்காரு. ஆற்காடு சுரேஷ் உள்ளிட்ட பிரபல ரவுடிகளோடு சிசிங் ராஜாவுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு. 2007ஆம் ஆண்டு தொழிலதிபரை பணம் கேட்டு மிரட்டியதாக கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் சிசிங் ராஜா மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. 2008ஆம் ஆண்டு கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கும் பதிவு செய்யப்படுது. 2009ஆம் ஆண்டு ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கும் சிசிங் ராஜா மேல பதிவு செய்யப்படுது. இது மாதிரி தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் பண்றது, ரவுடிசம், கொலை உள்ளிட்ட வழக்குகள் சிசிங் ராஜா மேல வந்தனால சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியா இந்த ராஜா பதிவு செய்யப்படுறாரு. வாகன சீசிங்கில் ஈடுபட்டதால் சிசிங் ராஜா என்ற அடைமொழியோட காவல்துறையுடைய பதிவேட்டில் இவரோட பேர் ஏற்றப்படுது. இவர் மேல ஏறக்குறைய 39 கேஸ் இருப்பதா சொல்றாங்க. 6 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 6 கொலை வழக்கு இருப்பதாகவும் சிசிங் ராஜா மேல இருப்பதாக தனிப்படை போலீசார் சொல்றாங்க. குறிப்பா துப்பாக்கி முனையில நவீன துப்பாக்கிகளை பயன்படுத்தி தொழிலதிபர்களை கடத்தி மிரட்டுறது, பணம் பறிப்பதுதான் இவருடைய முக்கிய தொழிலா இருந்திருக்கு. அதே போல கூலிப்படைகளுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கூலிப்படைகளை ஏவி கொலை செய்யறதும் இவருடைய பெரிய தொழிலா இருந்திருக்கு. குறிப்பா தொழிலதிபர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறதுனால அவங்க குடும்பத்தினர் பயந்து பணத்தை கொடுக்கறது மட்டுமல்லாம புகார் கொடுப்பதற்கே சிசிங் ராஜா மேல புகார் கொடுக்கவே பயப்படுவாங்கன்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. குறிப்பா 2016ஆம் ஆண்டு ஆந்திரால ஒரு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்ததாகவும் அங்கேயும் ஆந்திராலையும் இவர் மேல ஆட்கடத்தல், கொலை உள்ளிட்ட வழக்குகளும் நிலுவையில் இருக்கு. 2021ஆம் ஆண்டு குரோம்பேட்டையை சேர்ந்த சரவணங்கிற ஒரு தொழிலதிபரை கடத்தி துப்பாக்கி முனையில பணம் கேட்டு மிரட்டியதாக அப்போது போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டு வேளச்சேரியை சேர்ந்த ஒரு முதியவருக்கும் மலேசியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு நிலத்தகராறு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த மலேசியா தொழிலதிபர் சிசிங் ராஜாவை அணுகி இந்த பிரச்சனையை முடிச்சு தர மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக களமிறங்கிய சிசிங் ராஜா அந்த முதியவரை துப்பாக்கி முனையில மிரட்டி பணம் கேட்டு மிரட்டியதாகவும் சொல்லப்பட்டது. அந்த வழக்கிலையும் வேளச்சேரி போலீசாரால சிசிங் ராஜா கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் ஆற்காடு சுரேஷுடைய ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்த நிலையில 2010ஆம் ஆண்டு வடசென்னை ரவுடி சின்னா, அதே மாதிரி வழக்கறிஞர் பகத்சிங் கொலை, 2015 தென்னரசு கொலை உள்ளிட்ட பல முக்கிய கொலைகள்ல சிசிங் ராஜா ஆற்காடு சுரேஷோடு சேர்ந்து கொலையில ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தொடர்ந்து தனிப்படை போலீசார் தேடி வந்தாங்க. தொடர்ந்து இவருக்கு ஒரு முக்கியமானது தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு ஆந்திரால போய் தலைமறைவா இருக்கிறதா இவரோட ஸ்டைலு. ஆந்திராவை பொறுத்தளவு இவருக்கு ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கு, பெரிய லெவலில் சொகுசு காரு இருக்கு. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இந்த சிசிங் ராஜா 2 மனைவி இருக்காங்க. ஒரு மனைவி ஆந்திராலையும் ஒரு மனைவி சென்னையிலையும் இருக்காங்க. பெரிய லெவலில் ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் மூலம் பணம் சம்பாதிச்ச சிசிங் ராஜா ஆந்திரால ஒரு பெரிய சொகுசு வாழ்க்கையே வாழ்ந்து வந்திருக்காரு. இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில தீவிரமா தனிப்படை போலீசார் தேடப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் ஆந்திர மாநிலம் கடப்பாவில வச்சு தனிப்படை போலீசார் கைது செய்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வேளச்சேரி வழக்குல விசாரணை செய்த போது காவல்துறையை மறைத்து வைத்திருந்த, அதாவது ஒரு இடத்துல நீலாங்கரை கால்வாயில துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தாகவும் அந்த துப்பாக்கியை எடுக்க சென்ற போது காவல்துறையை சுட்டுட்டு தப்பி ஓட முயன்றதாகவும் தற்காப்பிற்காக காவல்துறை சுட்டதுல சிசிங் ராஜா என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க.
சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் வில்லனா வரும்போது இது போன்று தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது போல ஒரு காட்சிகள் தொடர்ந்து அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த கேரக்டர் தான் இந்த சிசிங்க ராஜான்னு சொல்லி காவல்துறை தரப்புல பேசப்பட்டு வந்த நிலையில சென்னையில, குறிப்பா சென்னை புறநகர்ல கலக்கிய பிரபல ரவுடி சிசிங்க ராஜாவிற்கு இன்று என்கவுண்டர் மூலம் ஒரு முடிவுரையை எழுதியிருக்காங்க சென்னை போலீஸ். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.